சிறுதானியத்தில் செஞ்ச சுவையான இட்லியும் பாருங்கள், நல்ல ஒரு தேங்காய் சட்னி, கூடவே பாசிப்பருப்பு சாம்பார், கூட வச்சு சாப்பிடும்போது செம்ம யம்மியாக இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆனந்தி பிரேம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே விலாக் தான், ரொட்டீன் தான். நம்ம மார்னிங் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் சின்னதாக ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். அது கூட பார்த்தீங்கன்னா ரெசிபீஸும் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். வாங்க இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். ஃப்ரைடே மார்னிங் சூப்பராக பூஜையெல்லாம் முடிஞ்சது. நான் சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. நைட்டே பார்த்தீங்கன்னா நான் இட்லிக்கும் அப்புறமா மில்லட்ஸ் இட்லிக்கும் ஊற வச்சுட்டு தான் நான் படுப்பேன். அப்போ தான் மார்னிங் எழுந்திரிச்சோன்னா நமக்கு ஈஸியாக அரைச்சி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். மில்லட்ஸ்க்கானது 3/4 கப்பு வந்து உளுந்து போடுறேன். இது வந்து குதிரைவாளி, இது வந்து 1 கப் போடுறேன். கம்பு 1 கப்பு போடலாம். கூட ஒரே 1 கப் ரைஸ். அவல் ஒரு 1/2 கப்பு போட்டுக்கலாம், சாஃப்டாக இருக்கிறதுக்கு. இதெல்லாம் நம்ம கழுவி ஊற வச்சிடலாம். இதுலேயும் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கலாம். நம்ம மில்லட்ஸ் இட்லிக்கான மாவு அரைச்சாச்சு. பாருங்கள், இந்த பதத்துக்கு தான் நல்லாவே நைஸாகவே அரைஞ்சிருக்குது. இதை வந்து நம்ம எடுத்து பாத்திரத்தில் மாற்றிட்டு பார்த்திங்கன்னா நல்லா இதுவும் பொங்கி வரட்டும். அப்போ தான் வந்து நல்லா சாஃப்டான இட்லி வரும் நமக்கு. மாவு பார்த்திங்கன்னா நல்லா பொங்கிடுச்சு. இப்போ நம்ம இட்லி ஊற்றிடலாம். மில்லட்ஸ் இட்லி பண்ணலாம். பாருங்கள், நான் இப்போ வந்து தண்ணி வச்சிட்டேன். இது நல்லா கொதிக்க. இட்லி ஊற்றியாச்சு. இன்னொரு 5 to 7 மினிட்ஸில் இட்லி ரெடி ஆகிடும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு மில்லட்ஸில் இட்லி பண்ண போகிறோம். அந்த இட்லிக்கு பார்த்திங்கன்னா இந்த பாசிப்பருப்பு சாம்பார் ரொம்ப ரொம்ப எம்மியாக இருக்கும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பாசிப்பருப்பு பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கப் எடுத்திருக்கேன். தண்ணி பார்த்திங்கன்னா நல்லாவே கொதிச்சிடுச்சு. ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் வந்து பாசிப்பருப்பு ஊற வச்சிட்டேன். இப்போ நம்ம வந்து இதில் போட்டுடலாம். இப்போ பருப்பு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 வெந்துருச்சு. நம்ம இப்போ ஒரு 1/4 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் அப்படியே முழுசாக அப்படியே போட்டுடலாம். டேஸ்டியாக இருக்கும். இந்த சீசனுக்கு என்னவோ பாருங்கள், வெங்காயம்லாம் ஃபுல்லாக முளைச்சே வந்த மாதிரி தான் எனக்கு கிடச்சிது. ஆனால் இதுவும் ரொம்ப சத்து அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்லுவாங்க, அதெல்லாம் கட் பண்ணி போடாத அப்படின்ட்டு. அதனால் அப்படியே நான் போட்டிருக்கேன். அப்புறமா பார்த்திங்கன்னா இந்த சாம்பாருக்கு ஒரு வெஜிடபிள் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கேரட் பீன்ஸ் தான். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா ஒரு 10-15 பீன்ஸும் ஒரே ஒரு கேரட்டும் எடுத்திருக்கேன். அதையும் நம்ம இதில் போட்டுடலாம். இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம், பொங்கி மேலே வராமல் இருக்கிறதுக்காக. அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி. இப்போ பார்த்திங்கன்னா வெஜ்ஜி கூட நல்லாவே வெந்திருக்குது. ஓரளவுக்கு ஒரு 50% வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம பார்த்திங்கன்னா பருப்பும் நல்லாவே வெந்திருக்குது. பாருங்கள், இந்த டைமில் நம்ம ஒரே ஒரு நல்ல பெரிய தக்காளி தான், அதையும் இப்படியே போட்டுடலாம் கட் பண்ணிவிட்டு. இந்த சாம்பாருக்கு பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் தேங்காயும் அரைச்சி போடணும். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் தேங்காய் எடுத்திருக்கேன். இது கூட மசாலா அப்படின்னு சொல்ல போனால் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அதே மாதிரி 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு. அவ்வளோதான். ரொம்ப டேஸ்டியான ஒரு சாம்பார். இவ்வளோ தான். இது வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி நம்ம இதில் ஊற்றிடலாம். அப்புறம் தாளித்தா நம்மளோட சாம்பார் ரெடி. இந்த சாம்பாரோட காரத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம பச்சை மிளகா தான் ஆட் பண்ணணும். அதுவும் பச்சையாக தான் இப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் ஒரு 5 மிளகா கட் பண்ணி போட்டிருக்கேன். உங்கள் வீட்டில் எப்படி காரம் சாப்பிடுவாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இதையும் நம்ம இதில் ஊற்றிடலாம்.
இப்போ இந்த சாம்பார் வந்து ரொம்ப கட்டியாக வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நான் கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் பண்ணுவேன். அதனால் இன்னும் கொஞ்சம் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணியை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் அந்த டைமில். இந்த சாம்பாருக்கு தேவையான உப்பும் இப்போ வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தான் நான் ஆட் பண்ணுறேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தாளிச்சிடலாம் சாம்பார். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டிருக்கேன். 2 டீஸ்பூன் தான் ஆயில் போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு ஜீரகம், கறி லீஃபு, ஆனியன் போட்டுடலாம். ஒரு ரெட் சில்லியும் போட்டுடலாம். இதெல்லாம் வந்து ஃப்ரை பண்ணி நம்ம சாம்பாரில் கலக்கி இல்லாத அவ்வளோதான். நம்ம சாம்பார் தாளிச்சாச்சு. இதை வந்து நம்ம இதில் போட்டுடலாம். நம்ம சுவையான சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. பாசிப்பருப்பு சாம்பார். இப்படியும் ஒரு தடவை நீங்கள் வந்து தேங்காய் சட்னி பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா 1/2 கப் அளவுக்கு நான் தேங்காய் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் கறி லீவ்ஸ் எடுத்திருக்கேன். ஒரு 4 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். கூடவே பார்த்திங்கன்னா இன்னும் 2 சிவப்பு மிளகாய் போட்டிருக்கேன். அப்புறமா பாருங்கள், பொட்டுக்கடலை வந்து 1/4 கப்புக்கும் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டிருக்கேன். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு இந்த சட்னி பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்டியாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக நம்ம இந்த சட்னி கூட தாளிச்சிடலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா கடுகு, உளுந்தம்பருப்பு, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிருக்கேன். அப்புறமா கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். இதை நம்ம சட்னியில் போட்டுடலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. யம்மியாக இருக்குது. இந்த வ்ளாக் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க. அப்புறமா சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.